கோசைட்டில் கேம் விளாடணும். என்னைக்கு விளாட்னேன்? என்னக்கா வரேன். ஏம்மா கொத்தமல்லி எடுத்துக்கிடுமா? கொத்தமல்லி தூள் கிடையாதுக்கா, சிக்கன் பிடி கஞ்சால் பிடி தான் உண்டு. கொத்தமல்லி கிடையாது. பாக்கெட்டு சிக்கன் பொடி இருக்கு. சிக்கன் பொடி என்ன எங்களுங்க? என்னக்கா 20 ரூபாயா? மல்லி எழுதி சிக்கன் பிடியாக்கா? 5 ரூபா மட்டும் எடுத்துக்கணுமா? 15 ரூபா தான் வரும். ஆமாம், மல்லிப்பொடி நான் வாங்க மாட்டேங்க. மல்லிப்பொடி நம்மளுக்கு தேவைப்படும். அது வெட்டி பொடிசா வெட்டணுங்க. காலையில் ஒன்று சாப்பாடு ஒன்று சாப்பிடணும்ல. நாளைக்கு போகணும். நாளைக்கு போனால் அங்கே இருக்கிற வர மாட்டேக்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளை பார்க்க வேண்டாம், புதுசில் பார்க்க வேண்டாக்கா. என்ன பார்க்கணும்? நான் புதுசையும் பார்க்க வேண்டாங்க. நாங்களும் வளர்க்கி கண்டுதான் நாங்கள் பார்க்குவோம். யாரையும் பார்க்குவோம். எல்லா அம்மா அப்பாவும் அப்படி பிள்ளைகள் கண்டுதான் பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த தலையை கொண்டு இருக்கோம். எனக்கெல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி கிடையாது. என்ன அவளுக்கு என்ன வருத்தமா? அவளுக்கு நம்ம தான் உடம்ப சேர்த்த போகிறோம். மல்லி பேச்சுக்கிட்டு அம்மா பேச்சுக்கிட்டு தான் வரணுமா? அவன் குடும்பத்தை பார்க்க முடியுமாக்கா? நான் வந்து எங்கள் அம்மா பேச்ச கட்டோம்னா என் பிள்ளைங்க பார்க்க முடியும். 3 மாதம் இருந்தாச்சா? ஏமா நான் புதுசு வருவீங்க கொடுக்க போகிறேன். வாங்கி விட்டு சொல்லிட்டு வாயேன். என்ன சொல்கிறா? அவள் 6 மாதம் கழிச்சா வருவேன் அப்படிங்க. அவங்கள்ட்ட யாரும் என்கிட்ட சொல்லலை, இவங்ககிட்ட சொல்லிட்டானோ. என்கிட்ட சொல்ல குறைஞ்ச வீடு நான் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்துட்டு அது எல்லாம் பரவாயில்ல. அப்படிதான் எல்லா வீட்டில் எங்கள் வீடு தான். 2வது மாவு கட்டியிருக்க மாவு பேச கூட செய்யாது. அவங்க அம்மா பேச்சு தான் அவங்க அப்பா பேச்சு தான். அப்படியே புரிஞ்சு பார்த்துக்கலாம்ல. புருஷனையும் காஃபியில் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேணும்னா உனக்கு போட்டு கொடுக்கும். அது சரியா? அப்போ என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லி இருக்கிறனா நீ போய்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. மைனி பார்க்கணும்னா அதுதான் விஷயம். அவனுக்கு வழி கிடையாது. அவன் அந்த மைனி பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாம் மகன்லாம் பார்க்கணும். இதையும் போக அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு நீ பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எப்படியோ போகணும் அப்படின்ட்டு. ஆமாம், இருந்துக்கிட்டே காப்பி போட மாட்டா. ஆடையில் போகிற ஆள் இது போட்டு பிள்ளை போடுறது இதை உதவி செஞ்சுட்டு இப்போ எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன். என் மைண்டில் பழக்கம் இல்லை. நாங்கள் அப்படி பழக்கம். இவரு செய்தாருன்னா இவரும் செய்வார். எல்லா அப்படியும் செய்யுமா? ரொம்ப செய்தாரு. இப்பவும் செய்வாங்க. உண்டு. அதான் அந்த காலம் எங்கள் அம்மா காலம் எங்கள் காலம் திருப்பி புருஷன்
நம்ம கொடுத்து அதான் இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி இல்லை. ஆனால் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டிலலாம் நான் எப்படி கேட்டுக்கிட்டு போகணும் உங்கள் இது அப்படிதான் அங்கே சொல்ல முடியாது. நான் சரி பெரிய பிள்ளைங்களை வளர்த்து குறைஞ்ச வேலை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி கொடுத்தேன். அவன் எப்படி போகணும் பெரிய மருமகன் வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்தாங்க, விஷயம் எல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த விட எல்லா வேலையும் செஞ்சு வச்சேன். யாரும் வந்து இப்போ சம்மந்தம் சாப்பாடு இப்போ நீங்க புரிஞ்சு பார்த்தாலும் நாங்கள் வர மாட்டேன். நல்ல மனசு அப்படின்னு நான் என் வீட்டில் இருக்கேன். பிள்ளைய பக்கம் எல்லாமே மனசுல ஓடியாரோட எவ்வளோ நைட்டான ஓடியாரோட கறி நேரத்து வாங்கிட்டு தம்பி சொல்லும் நானும் மறந்துட்டேன். கறி பக்கத்து கிடையாது, நீங்க துட்டுறாங்க வாங்கிட்டு நாளைக்கு வாங்க ஏக்கா மறந்துட்டேன். நானே மறந்துட்டேன். கிரேப்பே கொடுக்கூடாதுங்க, அது குடிக்கவே கூடாது. டாக்டர் எழுதி கொடுத்தது தான் கொடுத்தோம். உட்காருதுங்களாக்கா பார்க்கவும் என்ன செலவு பண்ண முடியும் அவ்வளோ, மற்றபடி பார்க்கலாம் சொல்லி அதுக்காண்டி பார்க்கவே இல்லை. நல்லா பார்க்கவும் எங்கள் வீட்டு பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க. அந்த பிள்ளைங்க நம்ம செலவு பண்ணிக்கிறதும் கேட்குறானோ இந்த அம்மா ஏன் இங்கே வருதுன்றானோ எங்கள் வீட்லேயே 20 நாள் வீட்டுக்கெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு தம்பியை சொல்லிட்டு அவங்க இருந்து போனாங்க. நானூற்றம்பது ரூபா கரண்ட் பில் வந்துச்சுட்டான். 20 நாள் நான் இருந்ததுக்கு 400 ரூபா கரண்ட் பில் வந்துச்சுங்க. நீ சொல்கிறேன் பிள்ளையும் பார்த்தோன்னா பார்க்கணும்னு சொல்லலை. அதுக்காண்டி பார்க்காத வைக்கணும் போக முடியாது. எனக்கு மனசு பிடிக்கல இல்லை, நான் வரலையா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இப்படி பறந்து கலாச்சாரம் டவுனில் போகும் கலாச்சாரம் இதுதான். சம்பாதிக்கிறாங்க. வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை. இப்போ நான் போட்டப்போ வளர்த்துக்க தெரிஞ்சு குடிகார பேசான். அவங்க வந்து அவங்க குப்பள்ளி போடாமல் உடக்கு தைரியம் உள்ளவன் தான். அவங்க வந்து குப்பள்ளி போடாமல் வளர்ப்பு சரியில்லாமல் வளர்த்துட்டு இப்போ நம்ம அம்மாவும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம். நம்மளை பார்த்துட்டு இருக்கிற அதே மாதிரி நம்ம வாழ போகிறோம்னா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். நீ தாய் ஒரு பக்கம் போட்டுருக்கோம் அப்படின்னா உன் பிள்ளைங்க எனக்கு வரும். அதுக்குதான் நானும்